போதெல்லாம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குற நம்ம சமீபத்தில் டிசம்பர் 25 சுரேஷ் ராஜ்குமாரை டைரக்ட் பண்ணி விக்ரம் பிரபு நடிப்பில் வெளிவந்த சிறை படத்தோட என்னுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றது தான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் கதாநாயகன் போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு அக்யூஸ்டை ஒரு குறிப்பிட்ட கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். அப்படி கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய வழியில் அந்த அக்யூஸ் எதுக்காக அந்த ஒரு க்ரைமை பண்ணார், இதுக்கு பின்னாடி என்ன ஒரு எமோஷ்னல் கனெக்டான அவரோட ஸ்டோரி இருக்குது அப்படின்றத கதாநாயகிட்ட எடுத்து சொன்னதுக்கப்புறம் கதாநாயகன் அது காது கொடுத்து ஸ்டெப் எடுக்கிறாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. படத்தை பொறுத்த வரைக்கும் டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ் ஆகட்டும், செகண்ட் ஆஃப் நல்ல ஒரு எமோஷ்னலாக ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு மூவியாக கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் டிஷ்யூ ஆர் கச்சிஃபை எடுத்துகிட்டு போங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுமா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா செர்டன் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும், செர்டன் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு ஒரு எமோஷ்னலாக ரொம்ப கொண்டு போகிற அளவுக்கு வந்து இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவில் படத்தை வந்து பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபன்ஃபில்டான ஒரு மூவியாக கொண்டுட்டு போயிருந்தாங்க. எனக்கு இந்த படத்துலேயே மிஸ்டேக்காக படுறது அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ரியாலிட்டியாக பார்க்கும்போது என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஹீரோயினுடைய அம்மா கேரக்டருங்க. இன்னொரு ப்ளஸ்ஸாக பார்த்தது வந்து ஹீரோயினுடைய சிஸ்டரோட கேரக்டரை வந்து சொல்லணும். ஏன்னா கிராமத்தாகட்டும் இல்லை சிட்டி சைட்லையாக இருந்தாலும் ட்ரிங்க்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்கள வச்சு ஒரு ட்ராஜடியாக ரொம்ப அப்படியே அவங்க ஹாஷாக பிஹேவ் பண்ணுறக்கூடிய அந்த ஒரு போர்ஷன் ஆகட்டும், இல்லை வந்து தவறுதலாக கதாநாயகன் செஞ்ச அந்த ஒரு கதாநாயகனில் அந்த ஒரு சின்ன பையன் பண்ண ஒரு தவறுகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நேர்த்தியாக ரியாலிட்டியாக என்ன இருக்குதோ அதை அப்படியே படமாக வந்து எடுத்து கொடுத்துருக்காரு படத்துடைய டைரக்டர். ஜஸ்டின் பிரபாகரனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவமாக, பாடல்கள் ஆகட்டும் அண்ட் படத்தில் வரக்கூடிய கதையும் நம்மளுக்கு துளி கூட ஒரு இடத்துல கூட போர் அடிக்காத அளவுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொண்டு போயிருக்காங்க. ஃபிலமன் ராஜோடைய எடிட்டிங்குமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் விக்ரம் பிரபு அவர் டெக்னிக்கலாக என்ன மாதிரிலாம் அவர் வந்து பண்ணுறாரு அப்படின்றது படத்தில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஹீரோடைய இன்ட்ரோ ஆகி சில நிமிடங்கள்லேயே வந்துட்டு அவர் கன் ஷூட் பண்ணுறதாகட்டும் அண்ட் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு சாத்தியமான ஒரு விஷயமா அப்படின்றது தெரியல. ஏன்னா நம்ம போலீஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே படம் பார்த்து தான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி ஒரு சிலது வந்து மேலோட்டமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ எந்த ஒரு ரிசர்ச்சும் இல்லாமல் மேலோட்டமாக அந்த படம் பார்த்ததுனால மேபி சினிமாவுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆன் த ஹோல் நல்ல ஒரு எமோஷ்னலாக ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு மூவியாக இந்த எண்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த இயர் எண்டில் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.